எங்க இரு காசு இடி வருதாங்களா எப்படிங்க சொல்லிதாங்க கொஞ்சம் பயவுல இந்த மாதிரி தான் ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் ஆப்பை பற்றி வந்து ப்ரொமோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா கேமு, ரம்மி அந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. மற்றபடி அவங்க விளையாடி தான் அந்த அமௌண்ட்லாம் ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோதான். மற்றபடி உங்களை அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க உண்மையாகவே ஃபேமிலி மாதிரி நினச்சிருந்தானுங்கன்னா அந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேமிங் ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, மற்ற விஷயங்களை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுலே பண்ண மாட்டானுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாலோவராக வந்துட்டு நினைக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து ஏமாற்றி நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவன் கண்டென்ட்டை கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ண வச்சு அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப்பை அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறன்றத அவன் வந்து தெளிவாக அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு அவன் ஏற்படுத்திக்கிறான், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். லாரி டிரைவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 லட்சத்தை வந்துட்டு ரம்மி ஆப்பில் வந்து விளாண்டு விட்டுருப்பார். வீடியோ வெளியிட்டு செத்துருப்பார். 70 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டேன். நான் சாவரை தவிர வேறு எந்த வழி எனக்கு தெரியல. அந்த மன்னிச்சிட சொல்றாங்க. கேமிங் ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணால் அவங்களுக்கு காசு கிடச்சிரும். மற்ற எப்படி போனால் நமக்கு என்ன, நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணால் நம்மளுக்கு காசு வரப்போகுது அப்படின்ற நல்ல நோக்கம் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நிறைய பேருக்கு கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கேமிங் ஆப் இருக்குதா சொல்லுங்கள், நாங்களும் வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றது. இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 2 மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் விளாட வச்சு மொத்தத்தையும் கொண்டு பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்டா ஒரு மனுஷன்கிட்டேருந்து நேரடியாக விளாண்டா கூட நம்ப முடியாது, ஒரு மிஷின்கிட்ட போய்ட்டு எப்பட்றா அந்த மாதிரி நம்புறீங்க? கேமிங் ஆப்லாம் கரெக்டாக இருக்கும், எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்றத. இதுதான் ஏன் இங்கே கொடுமையான விஷயம் அப்படின்றது. நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. இப்போ எத்தனை பேரை கைது பண்ண முடியும்? நிறைய பேருக்கு காரணமே இதுதான். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையாமல் இந்த மாதிரி ப்ரொமோட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்படுது.